வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம பெருமாள், நம்மளுடைய மார்கழி மாதம்னாலே பெருமாளுடைய விசேஷம் வந்து மார்கழி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷமாக இருக்கும். அதில் வைகுண்ட ஏகாதேசிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்த ஏகாதேசிகளில் மிக வலிமையான ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா, அ வளர்பிறை ஏகாதேசி அந்த வைகுண்ட ஏகாதேசி வந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி அப்படிம்பாங்க. இந்த வளர்பிறையில் வரும் ஏகாதேசி என்னன்னா, பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இடைப்பட்ட நாளில் 11ஆம் நாள் அப்படிங்கிறது. அதாவது பௌர்ணமி, அதாவது அமாவாசையிலிருந்து தொடங்கிய பௌர்ணமி வளர்பிறையில் 11ஆவது நாள், அமாவாசையிலிருந்து 11ஆவது நாள் வந்து நமக்கு வளர்பிறை ஏகாதேசி தொடங்குகிறது. அந்த ஏகாதேசியில் தான் நம்ம வந்து வழிபாடு பண்றோம். ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிறது. இந்த ஜனவரி 10ஆம் தேதி நம்ம நம்மளுடைய வைகுண்ட ஏகாதேசியில வந்து பெருமாளை வந்து ரொம்ப அன்னைக்கு நைட்டு முழித்திருந்து நம்ம கண் விழித்து நம்ம பெருமாளை வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நைட்டு ஃபுல்லா கண் விழிக்கணும். கண் விழிச்சு பெருமாளுடைய பஜனைகள், பெருமாளுடைய புராண கதைகள் இதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டு சொர்க்கவாசலுடைய ஒவ்வொரு, அதாவது கோயில போய் உட்கார்ந்து சொர்க்கவாசல் திறக்கிறத பாக்குறது ரொம்ப விசேஷமானது. பாத்தீங்கன்னா நல்ல மலர் அலங்காரம் பண்ணி பெருமாள் சொர்க்கவாசல் வந்து மலரால் அலங்கரிக்கப்பட்ட, மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த சொர்க்கவாசல் வந்து அலங்கார தன்மையில் அப்படி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்துல இருந்து அந்த வைப்ரேட்டை பெறுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளால அந்த கோயில போய் அந்த வைப்ரேஷன் பெற முடியலன்னா உங்களுடைய பூஜை ரூமில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு நல்ல நறுமணமான மலர்களை வைத்து, தாமரை, மல்லிகை, செம்மங்கி இந்த மாதிரி நிறைய மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணி, எவ்வளவு மலர்கள் குவியல் வைத்து நீங்க அலங்காரம் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க வீடு வந்து சொர்க்கவாசலுக்குள்ள இருப்பிடமாக மாறிவிடும். அங்க வந்து பெருமாளை வந்து பஜனைகள் பாடுவது, பெருமாள் பாட்டுகளை கேட்பது, விஷ்ணு சரசநாமம் படிப்பது, இந்த மாதிரி நிறைய பெருமாள் ராமனுடைய கதைகள், இந்த மாதிரி பெருமாள் அம்சம் 10 அவதாரங்களுக்குள்ளதையும் நம்ம எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம பாடும்போது பெருமாளுடைய முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியாது சொர்க்கவாசல் திறக்கிறது எதனால், வைகுண்ட ஏகாதேசி நம்மளுக்கு இந்த கதை எப்படி உருவானது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதாவது வைகுண்ட ஏகாதேசி எப்படின்னா, முரண் என்கிற அரக்கனே பெருமாள் வந்து வதம் செய்ய தோன்றி இருக்கிறாரு. முரண்கிற அரக்கனை வதம் செய்ய போராடுறாரு, சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது ஆயுதங்கள் பற்றாக்குறையால் இவர் என்ன பண்றாரு, ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள் போய் ஓய்வு எடுக்கிறேன் போய் அங்க போய் ஆயுதங்களை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு திருவிளையாடல், பெருமாளுடைய திருவிளையாடல் தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து உள்ளொளியாக ஒரு பெண் வெளியே வந்து அந்த முரணை அழிக்கணும், அதுதான். அப்ப அந்த உள்ளொளி இவருடைய நிராயுத பாணியாக கொஞ்சம் ஆயுதங்களை செய்யற மாதிரி ஒரு இது பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து தோன்றிய ஒரு பெண், அந்த பெண் வந்து அந்த முரண் வந்து இவர் ஓய்வுல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம விஷ்ணு பெருமாளை அழித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்துக்காக குகைக்குள் போறாரு. குகைக்குள் போகும்போது அப்போ நம்ம விஷ்ணு பெருமாள் கிட்ட இருந்து ஒரு பெண் உருவாகி வருகிறாள். அந்த பெண் வந்து அந்த முரணை அழிக்கிறா அப்படிங்கிறது, அந்த முரண்ங்கிற அரக்கனை அழிக்கிறாள் அப்படிங்கிறதுதான். இந்த முரண் என்கிற அரக்கனை அழிக்கும் போது அவளுக்கு விஷ்ணு பெருமாள் பார்த்து அவளுக்கு வந்து உன்னுடைய இத வந்து பெருமையா இருக்கும், வீரத்தை பார்த்து ஒரு பெண்ணாக இருந்து நீ வலிமையாக வென்று விட்டாய் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக எடுத்துக்கொள்கிறார். அதனால அவர் வந்து கேட்கிறார், நீ என்ன வரம் கேட்கிறாயோ கேளு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய வீரத்தை அதெல்லாம் பார்க்கும்போது அவளை வந்து ஏகாதேசி அப்படிங்கிறத அவருக்கு பெயர் வைத்து அவரை கூப்பிடுறார் அந்த பெண்ணுக்கு. அதனால அதுக்கு ஏகாதேசிங்கிற பேராயிடுச்சு. அந்த நாள், அதாவது மார்கழி மாதத்துலதான் இது நடந்திருக்கு. அப்ப இவ சொல்ற, இந்த நாளில் யார் விரதம் இருந்து வைகுண்ட ஏகாதேசி விரதம், அதுதான் அது விரதம் இருந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து விரதமும் உங்களை பத்தி பாடல்கள் பாடி யார் இது பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து சொர்க்க வாசலை கொடுக்கணும். சொர்க்க வாசல்னா இறப்புங்கிற சுழற்சி, அத இறப்பு சுழற்சியை திரும்ப திரும்ப அவங்க வந்து நாடக்கூடாது. அதாவது இதோட அவங்களுடைய முக்தி தன்மையை அடைந்து இறையடி சேரணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்குறா. அதாவது இவங்க வந்து என்னன்னா, நேரடியாக யம தர்மனையோ சாவு கடவுளையோ யாரையும் இவங்க வந்து பார்க்க கூடாது. சந்திக்காமல், அதாவது யம தர்மன் சாவு கடவுள் யாரையும் சந்திக்காமல் நேரடியாக உங்களுடைய திருப்பாதத்தை பற்றும்படியான ஒரு வரம் கொடுங்க. அது வந்து இறப்பு சுழற்சிக்குள் அவங்க திரும்ப போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவ வந்து கேட்டிருக்கா. இந்த வரத்தின் வழியாக நம்மளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசி வந்து நம்மளுக்கு சொர்க்கவாசல் திறப்பாகும். அந்த சமயத்தில் யார் வந்து விரதம் இருந்து
இறைவனை தேடுகிறார்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்க வாசல் நேரடியாக திறக்கப்படுகிறது. யம தர்மனையோ சாவின் விளிம்பினுடைய அவஸ்தைகளோ யாரும் பெறமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி முக்கியமானது. சரி, இந்த வைகுண்ட ஏகாதசியோட உருவாக்கம் எது? இதனால் இந்த உருவாக்கத்தினால் நம்மளுக்கு ஒரு அற்புத சக்தியான வழிபாடுகள் கிடைச்சது. ஓகே, இந்த வழிபாடில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, காலையிலிருந்து வைகுண்ட ஏகாதசி அன்று காலையிலிருந்து என்னைக்கு முழிக்கிறீங்களோ அன்னைக்கு காலையில இருந்து நம்ம வந்து உணவுகளை உட்கொள்வதில் பழங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி நிறைய நம்ம இந்த ஐட்டம்ஸ், அதாவது டிஃபன் மாதிரி ஐட்டங்கள்லாம் உட்கொள்ளலாம். ஆனால் சிற்றுண்டிகளை உட்கொள்ளலாம். ஆனால் எந்த எக்காரணம் கொண்டும் அரிசி பதார்த்தங்களை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன் அரிசி பதார்த்தத்தை உட்கொள்ளக்கூடாது அப்படின்னா, யமன் அதாவது முரண் இருக்கான் இல்லையா, முரண் வந்து அரக்கன் ரூபத்தில் வந்து இருக்கான் இல்லையா, அவன் வந்து அரிசி ரூபமாக தான் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள வருவான், அரக்கனாக உள் வந்துருவான். இந்த ஏகாதசி அப்போ ஒரு போராட்டம் நடக்குது. முரணுக்கும் ஏகாதசிக்கும் ஒரு போராட்டம் நடந்ததில் வெற்றி பெற்றதுனால் இந்த முரணை வந்து நீங்க அரிசி ரூபமாக உட்கொண்டால் இந்த முரண்கிற அரக்கன் உங்களுக்குள் வந்து விடுவான். அதனால அரிசி உணவுகளை பதார்த்தத்தை ஏகாதசி அன்று உட்கொள்ள கூடாது. சரி, நிறைய பேர் கேட்பீங்க, இட்லி உட்கொள்ளாமா, அதே மாதிரி இட்லி சாப்பிடலாமா, அதுக்கப்புறம் இந்த அரிசி உப்புமா சாப்பிடலாமா அப்படிங்கலாம் கேட்பீங்க. இதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடலாம். ஏன் சாப்பிடறான்னா, அந்த அரிசிங்கிறது முழுமையாக அரைக்கப்பட்டு அவனை நொறுக்கப்பட்டு அந்த மாதிரி நொறுக்கப்பட்டு துண்டு துண்டா நொறுக்குன மாதிரி அரிசியை வந்து பதப்பாக்கப்படுகிறது. அதனால் அந்த டிஃபன் ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்மளால் முழுமையான அரிசியை நம்ம உட்கொள்ளக்கூடாது அந்த ஏகாதசியில் அப்படிங்கிறத நம்ம முக்கியமானது. அந்த ஏகாதசியில் முழுமையான அரிசி வரித்து பச்சரிசி சாதமோ அதுவோ நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம விரதங்கள் இருப்பது காலையில வந்து ரொம்ப இதா இருக்கிறவங்க துளசி தீர்த்தம் மட்டும் 3 வேளை துளசி மட்டும் தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு தன் விரதத்தை கடு விரதமாக எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி இரவு ஃபுல்லா முழிச்சிருந்து மறுநாள் காலையில் நம்ம விஷ்ணு பெருமாளுடைய வழிபாடெல்லாம் பண்ணிட்டு விஷ்ணு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து சமையல் எல்லாம் முடிச்சுட்டு இறைவனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாப்பாடு முழுமையான சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் உணவு உட்கொள்ளக்கூடாது. அடுத்த நாள் ஒரு பொழுது, அதுவும் நம்ம காலையில எந்திரிச்சு விரதம் முடிவுப்புன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பாடு தான். அதுக்கப்புறம் முழுமையான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழங்கள், பால் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம வந்து என்னது ரெகுலர் சாப்பாடை நம்ம உட்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வைகுண்ட ஏகாதசியில் முழுமையான விரதம், அதாவது ஃபுல்லா தீர்த்தத்தை மட்டும் உட்கொள்ளணும், துளசி தீர்த்தத்தை மட்டும் உட்கொள்றது. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் முழுமையான துவாதசியில் முழுமையான ஒரு நேர சாப்பாடு எடுக்கணும். ஒரு நேரம் முழுமையான சாப்பாடு எடுத்துட்டு அத விரத சாப்பாடு முடிவு அப்படிமோ அந்த எடுத்துட்டு அதுக்கு பழங்கள் அந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் பாயாசங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். ஒரு நேரம் மட்டும் முழுமையான சாப்பாடு எடுக்கணும். அது துவாதசியில். அப்புறம் திரியோதசியில் எப்போதும் போல் காலை உணவு மதிய உணவு அந்த சிற்றுண்டிகள் எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு வர உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உணவுகளை எப்போது போல் எடுத்துட்டு வரலாம். அதனால நம்ம வந்து இந்த சாப்பாடு முறைகள், அதாவது தூங்குதலும் அந்த முழுமையான சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கத்தை நீங்க மேற்கொள்ளக்கூடாது. ஈவினிங் நேரம் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தூக்கத்தை நித்திரைக்கு போகணும். அதனால் ஈவினிங் நேரம் நீங்க பெருமாளை வணங்கும் போது அதுக்குள்ள நெய்வேத்தியங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஏனால் மறுநாள் அதாவது துவாதசியில் நம்ம வயிற்றை காய போட்டு தூங்கக்கூடாது. அதனால கண்டிப்பாக பழங்களோ பால் தேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நித்திரை செல்வது மிக சிறப்பாக இருக்கும். அப்புறம் நீங்க ரெகுலரான மறுநாள் திரையோதசியில் ரெகுலரான வழிபாடு முறைகள், ரெகுலரான உணவு பழக்க வழக்கங்கள் இங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஏகாதசியுடைய வழிபாடு முறைகள். நம்ம வீட்டுல இருந்து பண்றது என்னன்னா, நம்மளுடைய விஷ்ணுடைய நாமம் சொல்வதல், யார்ட்டையும் அதிகமாக பேசுதல் குறைக்கணும், பேச்சு குறைக்கணும். விஷ்ணு வந்து அப்படியே தியான முறையில் இருக்கிற மாதிரி நீங்க தியான முறையில் உட்கார்றது, உங்களுடைய செயல்கள் புதனுடைய காரகத்துவனால இந்த துடுதுடுப்பான செயல்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா விஷ்ணு பெருமாள் முரணை அழிக்கும் போது ஓய்வு நிலையில் இருந்தார். ஓய்வு நிலையில் இருக்கும் போதுதான் பெண் சக்தி உருவானாள். பெண் சக்தி உருவாகிதான் முரணை அழித்தாள் அப்படிங்கிறது. அதனால் நீங்க வந்து அந்த நேரத்தில் ஓய்வு நிலையில் இருக்கும் போதுதான் விஷ்ணு அமைதி தன்மையில் இருக்கும் போதுதான் பெண் சக்தி உருவெடுக்கும். அதுதான் உங்க உள்ளுணர்வான
உள்ளுக்குள் ஒரு ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு சக்தி உங்களுக்கு உருவாகும். அது வந்து உங்களை சுத்தி ஒரு எதிர்ப்பு சக்தியாக யார் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய கேடயமாக வளையமாக அமையும். அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க சொல்றோம். அதனால உங்களை சுத்தி ஏகாதேசிங்கிற பெண் சக்தியை உருவாக்குவதற்காக நீங்க அமைதி நிலையில், ஓய்வு நிலையில் விஷ்ணு பெருமாளுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு பெருமாளுடைய அவதாரங்களை எல்லாம் நம்ம வாசித்து கொண்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பெருமாளுடைய முழு அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வைகுண்ட ஏகாதேசி அப்போ இந்த வைகுண்ட ஏகாதேசி 2025 2 தடவையாக வருது. ஜனவரி மாசம் 10ஆம் தேதி ஒண்ணு நடக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 டிசம்பர் மாசம் 30ஆம் தேதியும் வைகுண்ட ஏகாதேசி. அதனால இந்த வருடத்தில் 2 ஏகாதேசிகளை நம்ம பார்க்க போறோம். ஆனா 2 ஏகாதசியும் நீங்க பார்ப்பது இந்த வருடம் மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால இந்த 2 ஏகாதசியும் சிறந்த முறையில் இந்த வருடம் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் துவாதசியில நீங்க உணவு உட்கொள்ளும் முறையில் வந்து எல்லாருமே எல்லா காய்கறிகளும் அன்னைக்கு வந்து துவாதசியில நம்ம விரத முடிவில் வந்து நம்ம எடுக்கணும். எல்லா காய்கறிகளும் எடுக்கணும். அது முக்கியமாக நெல்லிக்கனியை வந்து எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். நெல்லிக்கனியில் தான் நம்மளுடைய பெருமாள் வந்து குடியிருக்கிறார். அதனால் பெருமாளுடைய சக்தியே அங்கு நெல்லிக்கனியில் குடியிருப்பதனால் அன்னைக்கு துவாதசியில் நெல்லிக்கனிக்காக ஒரு பதார்த்தம் பண்ணி நீங்க சாப்பிடுவது மிக சிறப்பாக இருக்கும். எந்த வீட்டில் நெல்லிக்கனிகள் வந்து புழக்கத்தில் இருக்குதோ அங்க பெருமாளுடைய வாசம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார்ல நெல்லிக்கனியை போட்டு அதுல உப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு குலுக்கி வச்சுட்டு அந்த நெல்லிக்கனியை சாப்பிடுற வீட்டில் செல்வ நிலை குபேரனுடைய வம்சம் குறையாது. அதனால இந்த துவாதசியில் நீங்க நெல்லிக்கனியும் சேர்ந்து எடுப்பது மிக மிக விசேஷமானது. அதனால உணவு பதார்த்தத்தில் நெல்லிக்கனியும் துவாதசியில் எடுப்பது சிறந்த பெருமாள் அம்சத்துக்குரியதாக இருக்கும்.